எக்ஸாம்பிள் 9.9 எவாலுவேட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. இன்டகிரேஷன் 0 to 9 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்னு இருக்குது. நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அந்த மாதிரி ஃபார்மேட்லலாம் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இன்டகிரேஷனுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஆனால் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸுங்கிறதுக்குலாம் நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது இல்லையா? அதனால் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு போகணும். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன செய்யலாம், யூ ஸ்கொயர்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே யூ அந்த மாதிரி தான் எடுப்போம் டேரெக்டாக. பட் ஆனால் இங்கே ரூட் எக்ஸ்லாம் இருக்குது இல்லையா? அதனால நம்ம யூ ஸ்கொயர்னு எடுத்தோம்னா தான் இங்கே என்ன ஆகும், இந்த இடத்துல யூ ஸ்கொயர்னு போடும்போது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி யூ மட்டும் இருக்கும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதை டிஃப்ரென்ஷியேஷன்லாம் பண்ணும்போது வேறு வேறு எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு கேன்சல் ஆகாது, திருப்பியும் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது ஈஸியாக. அதனால தான் ஓகேவா. ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்தோமோ அதை டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கணும். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா டிஎக்ஸ், யூ ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், மேலே இருக்கிற நம்பர் முன்னாடி வந்துட்டு யூ, மேலே இருக்க பவரில் ஒன்று குறைஞ்சிரும், இன்ட்டு டியூ. ஓகேவா. அப்போ டிஎக்ஸ்க்கு பதில் நம்ம என்ன போடணும், 2u இன்ட்டு டியூ போடணும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ்க்கு பதிலாக யூ ஸ்கொயர் போடணும். ஓகேவா. இப்போ இந்த போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, லிமிட்ஸ் மாறும் இல்லையா? நம்ம வேரியபிள் மாற்றும் போது என்ன செய்யணும், லிமிட்ஸையும் மாற்றணும். ஸோ லிமிட்ஸ் மாற்றும் போது எக்ஸுக்கு பதிலாக அடுத்தது என்ன செய்ய போகிறோம், யூன்னு வேரியபிள் மாற்ற போகிறோம். எக்ஸில் 0 இருக்கும்போது யூ என்ன ஆகும்னு பாருங்கள், யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ யூ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு அது 0 தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு அப்பர் லிமிட் பாருங்கள் 9 இருக்குது. எக்ஸோட வேல்யூ 9 இருந்ததுன்னா யூவோட வேல்யூ என்ன இருக்கும், யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ யூ இஸ் ஈக்குவல் டு 3, ரூட் எடுத்தோம்னா 3 இல்லையா? அதனால் யூ இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே. நெக்ஸ்ட் இது அப்படியே கொண்டு போய் அந்த இன்டகிரேஷனை மாற்றிட வேண்டியதுதான். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், இன்டகிரேஷன் 0 to 9 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸுங்கிறது என்ன மாறப்போகுது அப்படின்னா, இன்டகிரேஷன் 0 to 9க்கு பதிலாக என்ன மாறப்போகுது, 0 to 3ன்னு மாறப்போகுது. இங்கே டிஎக்ஸ்னு இருக்குது, டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன ஆக போகுது, 2u இன்ட்டு டியூன்னு மாறப்போகுது, டிவைடட் பை எக்ஸுக்கு பதிலாக யூ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக யூ ஸ்கொயர் போடுவீங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், 2ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை தூக்கி வெளில போட்டுடலாம். 0 to 3 u இன்ட்டு டியூ டிவைடட் பை இங்கே ஒரு u இருக்குது, இங்கே யூ ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேருந்து என்ன செய்யலாம், யூவை காமனாக எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், u ப்ளஸ் 1ன்னு ஆகிடும். இந்த யூவையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், இன்டகிரேஷன் 0 to 3 du டிவைடட் பை u ப்ளஸ் 1. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடச்சிச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு போட்டுக்கலாம். ஓகேவா. இங்கே பாருங்கள் யூ ப்ளஸ் 1ன்னு இருக்குது. யூ ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு சொல்லக்கூடாது, இங்கே என்ன செய்யணும், டியூன்னு சொல்லணும். ஓகேவா. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகேவா. அப்போ என்ன ஆகும், டியூங்கிறது நியூமரேட்டரில் எப்போவுமே இருக்கும். அதாவது கீழே உள்ள டேர்மை இப்போ எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஎக்ஸ்ன்னு மேலே இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 யூ ப்ளஸ் 1 டி ப்ளஸ் 1 மேலே டிடி டிவைடட் பை டி ப்ளஸ் 1ன்னு தான் என்ன செய்யலாம், லாக் ஆஃப் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 லீனியராக இருந்தது அப்படின்னா டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கண்டிப்பாக நியூமரேட்டர் கிடைக்கும். ஓகே. விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன செஞ்சுக்கலாம், 2 இன்ட்டு இந்த முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட் 2 எடுத்து போட்டுருங்க. டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கிறதுனால நம்ம என்ன போட்டுக்க போகிறோம், லாக் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா. அதுக்கப்புறம் லிமிட்ஸை அங்கே எழுதிக்க வேண்டியதான். 0 to 3 லிமிட். ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். 3ங்கிறது தான் அப்பர் லிமிட் இல்லையா? எங்கே யூ இருக்கோ அங்கே 3 கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே 3 சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், 3 + 1 4 லாக் 4 மைனஸ் லாக் லோயர் லிமிட்டுக்கு வந்துடும். லோயர் லிமிட்னா என்ன செய்யணும், மைனஸ்ன்னு போடணும். மைனஸ் ஆஃப் லாக் 0 + 1ங்கிறது என்னது 1. ஓகேவா. விச் இஸ் ஈக்குவல் டு 2 log 4. இந்த லாக் 1ஓட வேல்யூ என்னது 0. அதனால் இதை -0 பண்ணாலும் வேல்யூ மாற போகிறதில்ல. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், 2 log 4ன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம், இந்த 2ன்னு ஃப்ரண்ட்டில் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் என்ன செஞ்சுக்கலாம், லாகுக்கு என்ன நம்பர் இருக்கோ, லாகு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதில் கொண்டு போய் பவராக எழுதிக்கலாம். 4 ஸ்கொயர் அப்படின்னு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கே தூக்கி கொண்டு போய் பவராக எழுதிக்கலாம். அப்போ 4 ஸ்கொயருங்கிறது என்னது நம்மளுக்கு லாக் 16. 4 ஸ்கொயருங்கிறது 16. ஸோ லாக் 16. அந்த இன்டகிரேஷனோட ஆன்சர் என்னது, லாக் 16. ஓகேவா.